விசைப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். தூத்துக்குடியில் விசைப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன் வணக்கம். மீனவர்களுடைய முக்கிய கோரிக்கை என்ன? எதனால் அவங்க இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க? இது குறித்தான உங்க கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சுமார் 250க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மூலம் கடலில் மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இந்த நிலையில கடந்த 2 வருடத்திற்கு முன்பு ஆழ்கடையில் தங்கி மீன்பிடிக்க வேண்டும் என மீனவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்தனர். அந்த போராட்டத்தின் போது முன்னாள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராக இருந்த செந்தில்ராஜ் மீனவர்களுக்காக ஒரு குழு அமைத்தார். அந்த குழு அறிக்கை ஒன்று சமர்ப்பித்த நிலையில் அந்த அறிக்கையில் விசைப்படகு மீனவர்கள் இரவு பகல் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லலாம் என அந்த அறிக்கையில் உள்ளது. அதனை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். 6 நாட்களாக நேற்றுடன் 6 நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த நிலையில் மீனவர்களின் கோரிக்கையை கண்டு கொள்ளாத தமிழக அரசு மற்றும் மீன்வளத்துறையை கண்டித்து தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகம் நுழைவு வாயிலில் விசைப்படகு உரிமையாளர்கள், தொழிலாளர்கள், ஐஸ் வியாபாரிகள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திடீரென கடற்கரை சாலையில் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து இந்த பிரச்சனை தொடர்பாக இன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத், மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் ஆகியோர் தலைமையில் விசைப்படகு உரிமையாளர் சங்கம் மற்றும் மீன்பிடி தொழிலாளர் சார்பில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையில் தமிழகத்தில் மற்ற மாவட்டங்களில் உள்ளது போல தங்களுக்கும் ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க அனுமதி அளிக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றாலும் கூடுதலாக இரவு 9 மணி பதிலாக இரவு 12 மணி வரை சுமார் 3 மணி நேரம் கூடுதலாக கடலில் தங்கி மீன்பிடிக்க அனுமதி அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ஆனால் இந்த பிரச்சனை தொடர்பாக நாட்டுப்படகு மீனவர்களின் கருத்தை அறிந்து 1 வாரத்திற்கு பின் கூறுகிறேன் என மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் கூறியுள்ளார். இதனால் மீனவர்கள் இது திருப்தி அளிக்கவில்லை. இதனால் நாங்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட போவோம், மேலும் மிகப்பெரிய போராட்டங்களையும் அறிவிக்க போவதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். அதிகா உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.